நீங்கள் பார்த்துக்கிறது பிசி தமிழா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் விளையாடுற பப்ஜிக்கு அடுத்து விளையாடுற ஒரே கேம் ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ அந்த ஃப்ரீ ஃபயரில் வர டிஜே அலோக்குங்கிற கேரக்டரை எப்படி நம்ம GTA San Andreas கேமில் கொண்டு வரதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் பிசி தமிழா, நீங்கள் பார்த்துக்கிறது பிசி தமிழா. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே குரோம் ப்ரௌசர் தான் நம்ம எல்லா மோடும் இன்ஸ்டால் பண்ணது யூஸ் பண்ணுற ஒரே சர்ச் இன்ஜின். இப்போ நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ குரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் பண்ண வேண்டியது, சர்ச் பாரில் போய்ட்டு டிஜே அலோக் ஃபார் GTA SA அடிக்கணும். இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம், டிஜே அலோக் ஃபார் GTA SA டைப் படித்து சர்ச் கொடுத்தோடனே நிறைய வெப்சைட்டோட URL காட்டும் உங்களுக்கு. அதில் இருக்க ஒரு வெப்சைட்டு தான் நம்ம பேச போகிறோம். போய் இப்போ நம்ம கேம் மோடிங் வெப்சைட்டில் பேச போகிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கும் ஒரே வெப்சைட்டை வச்சுக்கிட்டு நம்ம மோட் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு வேறு வெப்சைட்டை போய் பார்ப்போம். இப்போ நம்ம தேட வேண்டியது GTAAll.comங்கிற ஒரு URL வச்சுருக்கிற ஒரு வெப்சைட்டை தான் போய் நம்ம தேட போகிறோம். ஸோ அது தேடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேம் மோடிங் வெப்சைட்டுக்கு அப்படியே மேலே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா www.gtaall.com இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டிஜே அலோக் ஃபார் GTA San Andreasங்கிற லிங்க் மேலே கிளிக் பண்ணிடலாம். பேஜ் பூட் ஆகட்டும், நம்மளுக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ பேஜ் பூட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா GTA 5, GTA 4 இருக்கிற எல்லா GTA கேம்ஸ்களுக்கும் பார்த்தீங்கன்னா மோடு அவைலபிளாக இருக்குது. இவங்க எல்லா மோடும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேம் மோடிங்கிறது எவ்வளோ மேலும் என்னன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே அலோக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார். ஸ்க்ரீன்ஷாட்லாம் போய் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஜே அலோக் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ் எல்லோரும் கேட்குறது ஒன்று தான், டிஜே அலோக் எப்படி வாங்குறதுங்க தான். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் குழப்ப வேணாம், அப்படி இந்த கேம்குள்ளே வரும். ஸோ எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் வேணால் பண்ணுவாங்க. சில சமயம் இந்த கார் மோட்ஸு, சூப்பர் ஹீரோ மோட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப தரமான வெப்சைட்டு. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதே பார்த்தீங்கன்னா இந்த டிஜே அலோக் மாடிஃபிகேஷன் ஒன்று வருது பார்த்தீங்களா, இதுலேயே கீழே இது அந்த கேம் மோடில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும். இதுலேயே அந்த கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுல பெருசாக ஒரு கஷ்ட நஷ்டம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் டவுன்லோட் டிஜே அலோக்குன்னு ஒன்று இருக்கும் பட்டன். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிடலாம். சைடில் கேர் மார்க் எதையும் நம்ம தொட தேவையில்லை. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் பூட் ஆகும் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஜ் பூட் ஆகிடுச்சு. இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு டைமர் ஓடும். ஸோ அந்த டைமர் முடியறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலையை போய் பார்த்து வரணும். நீங்கள் கூகுளில் போய் Clio 4 செட்டப் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா, Clio 4 ஃபார் GTA SA பீஸ்னு அடிங்க. பீஸ்னு அடித்த உடனே ஒரு வெப்பேஜ் இப்போ நல்லா நிறைய லிங்க்கெல்லாம் பூட் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ https://clio.library இதோ இங்கே இருக்கு பாருங்கள், clio.li Clio லைப்ரரி. இது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் இதுதான் மோடுக்கான ஒரு முக்கியமான மையப்புள்ளினே சொல்லலாம். நான் போய் இந்த ஃபோல்டரை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த செட்டப் ஃபைலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஸோ வாங்க, இப்போ இந்த இது முடிஞ்சிருக்கும். இப்போ தள்ளி விட்டு நம்ம அப்படியே டிஜே அலோக் பக்கம் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ யூஆர் அபவுட் டு டவுன்லோட் ஃபைல் அந்த நம்பர்லாம் போட்டு DJAlok.zipன்னு இருக்குது. நம்ம இப்போ அந்த டவுன்லோட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் ஆகிட்டு இப்போ ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நான் இதுக்கேன்னு ஒரு தனி ஃபோல்டர்லாம் வச்சுருக்கேன், அதுலேயே சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஸோ 6, 2, 3. ஸோ நம்மளோட நெட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா தரமட்டமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரு 20 செகண்ட் ஆகும் இது காட்டுது. ஆல்ரெடி டவுன்லோடுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இது எவ்வளோ நேரமோ. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. கீழே நம்மளுக்கு காட்டு பாருங்கள், DJAlok.zipன்னு. இப்போ அதில் ஃபைலில் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா 2 ஃபைல் வரும். ஸோ நீங்கள் எல்லா மோடையும் ஜிப் ஃபைலோட இதில் கன்ஃபார்ம் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மோடுக்கு ஜிப் ஃபைல் ஒரு டெலிட் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த கேம் மோடெலாம் ஓப்பன் ஆகும். ஸோ ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு மோடுக்கும் தனித்தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் அதில் இருக்க நான் கெட்ட விஷயம். பரவாயில்ல, நம்மளுக்கு டிஜே அளவு கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதை டிஜே அளவுக்குன்னு இந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணிடலாம். ரீநேம் பண்ணிட்டு இந்த டிஜே அளவுக்குங்கிற ஜிப் ஃபைலை கொண்டு போய் அந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ண உடனே இந்த ஜிப் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பாக்கியான வேலை. ஸோ ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஜிப் ஃபைலை காப்பி பண்ணலாம். இது இப்போ எக்ஸ்ட்ராக்ட் வித் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜிப் ஃபைலை அழிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிஜே அளவுக்குன்னு போட்டு எம் ஐக்கானோட ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணால் போதும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது யூசர் ஆட்டோ கண்ட்ரோல் நம்மளுக்கு கொடுக்கலாமான்னு கேட்கும். நீங்கள் நோ கொடுத்தா ஓப்பன் ஆகாது, எஸ் கொடுத்தா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதோ பார்த்தீங்களா நம்ம டிஜே அளவுக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் சைடில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி கொஞ்சம் வெளுத்து போயிட்டா பிளான்னு. ஸோ நீங்கள் இந்த கீழே இருக்க இந்த ஜிடிஏ சாண்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது உங்கள் ஜிடிஏ கேம், அதாவது ஜிடிஏ சாண்டர்ஸை எதில் வச்சுருக்கீங்களோ ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்குது, பட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அதை லோக்கல் டிஸ்க் டியில் ஜிடிஏ சாண்டர்ஸுங்கிற ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஆகிடும். நீங்கள் இந்த கீழே இருக்கிற டிக்ளேர் எதையும் கொடுக்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் Clio 4 மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடணும். நாளைக்கு போடுற வீடியோவில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்ஸ்டாலை மட்டும் கொடுத்தோன்னு வைங்களேன், மோர் இன்ஸ்டாலேஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் த மாடிஃபிகேஷன் இன்ஸ்டாலேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். சக்ஸஸ்ஃபுல் அதாவது Clio இல்லாமல் இது இன்ஸ்டாலே ஆகாது. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய சின்ன வேலை இப்போ என்ன தெரியுமா, அது வந்து சும்மா ஒரு எரரு. இப்போ நம்ம குரோமை ஓப்பன் பண்ணிட்டு நேராக போய் அடிக்க வேண்டியது ஸ்கின் செலக்டர் GTA SA அப்படின்னு அடிக்கணும். ஸோ அதே GTA வெப்சைட்டில் இருந்தால் நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரே வெப்சைட்டில் இருக்க மோடுக்கு தான் அந்த ஸ்கின் செலக்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா GTA எங்கடா போச்சு, எங்கே இருக்கு பாருங்கள், ஸ்கின் செலக்டர் வெர்ஷன் 2.1ன்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்மளுக்கு இப்போ டிஜே அளவுக்கு இது பண்ணுறதுக்கு தேவை. ஸோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம போனதான் பண்ண மாதிரியே தான். ஸோ இந்த இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கீழே அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபைலை அதே இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து 7 MB வேணும் வந்து டிஜிஆரோட ஸ்கின் ஃபைல் வந்து. இது வெறும் 5 MB தான், ஒரு 4.9 கிட்டத்தட்ட 5க்கு ஒரு சில்லற கம்மி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஏறிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கும் ஒரு தனி ஃபோல்டரை போட்டுற வேண்டியது தான். இதோட பேர் ஸ்கின் செலக்டர்னு வச்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டு போய் நேராக எங்கே திரும்ப இது பண்ணணும், ஸ்கின் செலக்டர்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம் பாருங்க, மறந்துட்ட ஃபோல்டர் எங்கே வச்சேன்னு. இப்போ இதில் போய் பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். போன தடவை பண்ண மாதிரியே தான் இதையும் பண்ண போகிறோம். ஜிப் ஃபைல் அடிக்க வேணாம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இதில் மதர் போர்டு மாதிரி எடுத்துட்டேன். இந்த மோடுக்கு இதேமே அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் ஸ்கின் செலக்டருக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்கின் இதுக்கு மேலேயும் இருக்குது. GTA சாண்டர்ஸில் இருக்க எல்லா ஸ்கின்னுமே இருக்குது. இதில் போய் எப்படி மாற்றணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுத்துடலாம். மோட் இன்ஸ்டாலேஷன் ஸ்கின் செலக்டர் கொஞ்சம் டைம் எடுக்குது. இதாக ஆகிடுச்சு பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிக்க மாட்டேன். இன்னும் நம்ம கேம் பிளே வீடியோ ஒன்று இருக்குல்ல, அதில் போய் காட்டினாதான் நம்மளுக்கு மனப்பிருப்தி. ஸோ வாங்க அதையும் போய் அப்படியே நேக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ GTA கேமை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பல டேஜுக்கு அப்புறம் இப்போ தான் ஓகே கரெக்டாக டைலாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை போய் டிஜே வழக்கு எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே இங்கே இருக்காரு, ஒல் ஸ்பேஸ் ஆகிடுச்சு போல். நம்ம சிஜேவை மாற்றுறதுக்கு சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. பெருசான ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டேப் கீ ப்ளஸ் உங்கள் நெக்ஸ்ட் வெப்பன் இல்லை ப்ரீவியஸ் வெப்பனுக்கு, அதாவது ப்ரீவியஸ் வெப்பன் அதாவது அடுத்த வெப்பனுக்கு போகிறதுக்கான கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அந்த ஸ்கின் செலக்ட் கூடயே ஒரு ஸ்கின் வரும். இது நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்கின்னு. இப்போ நம்ம டிஜே அளவுக்கு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பவர் கட் சொல்லி முடிஞ்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துட்டோம். டிஜே அளவுக்கு வச்சுட்டு காரை போய் ஓட்டுவோம்.
ஓட்டுவோம் காரை ஓட்டுவோம். ஸோ கரண்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வாய்ஸ் ரொம்ப டிம்மாக இருக்கும். ஏன்னா கரண்ட் கரெக்டான நேரத்தில் போயிடுச்சு. நம்ம கார் ஆட்டியை போட்டு கிளம்பலாம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஜேக்கு நல்லா தான் கார் ஓட்டாரு. சுடதான் தெரியும்னு நினச்சேன், நல்லாவே ஓட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம பிசி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ரெகுலர் அப்டேட்டாக. ஸோ தமிழை கற்போம், தமிழை காப்போம்.